ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு கேபிஆர் ரியல் எஸ்டேட் சேனல். நான் தான் உங்கள் மிஸ்டர் பரத் விலாக்ஸ். நம்ம சேனலுக்கு இப்போ தான் முதல் முறையாக வரீங்கன்னா, நம்ம சேனல் வீடியோவை இப்போ தான் ஃபஸ்ட்டு பார்க்குறீங்கன்னா, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நீங்கள் எப்படி சப்ஸ்கிரைப் பண்ணணுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் காமிச்சிருந்தேன் பாருங்கள். நீங்கள் இதே மாதிரி தான் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதேபடியே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்ட அப்புறம் அந்த ஜாயின்ன்ற ஆப்ஷன் கேட்கும். அந்த ஜாயின்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி நம்ம சேனலில் நீங்கள் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கலாங்க. ஸோ நீங்கள் அந்த ஜாயின்ன்ற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மெம்பர்ஷிப் உள்ளே போயிடும். உங்களுக்கு எல்லா பெனிஃபிட்டும் இருக்குங்க. ஸோ அதனால் மறக்காமல் பிடிச்சிருந்தா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப்லேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இன்று விற்பனைக்கு வந்துள்ள இடம் பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல பெரிய லார்ஜ் எக்ஸ்டெண்ட்டாக இருக்கக்கூடிய பரப்பளவு பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல பெரிய பரப்பளவில் பார்த்தீங்கன்னா, ஒரு அக்ரிகல்ச்சர் லேண்டு தாங்க சேல்ஸுக்கு வந்திருக்கு. பண்ணை விவசாய நிலம் தான் சேல்ஸுக்கு வந்திருக்கு. இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்தீங்கனாலே இந்த லேண்டோட ஃபுல் டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். லேண்ட் எந்த லொக்கேஷனில் இருக்குது, எவ்வளோ ப்ரைஸ் சொல்லியிருக்காங்க, சிங்கிள் ஓனரா, நஞ்சையா புஞ்சையா, ஃபென்சிங் போட்டிருக்கா, போர் இருக்கா, கிணறு இருக்கா, இபி சர்வீஸ் இருக்கா, எந்த லொக்கேஷனில் இருக்குது, பஸ் போர் ரூட் இருக்கா, எல்லாமே டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாங்க. ஃபார் லேண்ட் பையிங் அண்ட் சேலிங், ஃபார் ப்ரொமோட்டிங் யுவர் லேண்ட், ப்ரொமோட்டிங் யுவர் சைட்ஸ், கான்டாக்ட் மை நம்பர், கால் மை நம்பர். குறைந்த விலையில் நல்ல நிலங்கள் வாங்க, சிறந்த முறையில் உங்கள் நிலத்தை விற்க எங்களை தொடர்பு கொள்ளவும். நம்ம லேண்டு பையிங் அண்ட் சேலிங் ரெண்டுமே தாங்க பண்ணுறோம். உங்கள் லேண்டை ரொம்ப மாதமாக ரொம்ப வருஷமாக நீங்கள் விற்கணும்னு நினச்சி சேல்ஸ் ஆகாமையே அப்படியே இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இனிமேட்டு உங்களுக்கு கவலை வேணாங்க. ஸ்க்ரீனில் தெரிய நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பார்த்து எவ்வளோ சீக்கிரம் நல்ல ஒரு பெஸ்ட்டு ரேட்டுக்கு ஒரு பெஸ்ட்டு ப்ரைஸுக்கு சேல் பண்ணி தர முடியுமோ கண்டிப்பாக உங்களுக்கு பார்த்து நல்லா சீக்கிரமாக சேல் பண்ணி தரோங்க. அதேபடியே ஒரு நல்ல லோ பட்ஜெட்டில் குறைந்த விலையில் நல்ல லேண்டாக வாங்கணும்னு பார்த்துட்ருக்கீங்கன்னா கண்டிப்பாக ஸ்க்ரீனில் தெரிய நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு கம்மி பட்ஜெட்டில் ஒரு நல்ல லேண்டாக வாங்கி தரோங்க. ஸோ காமிச்சிருக்கேன் பாருங்கள், லேண்டு ஒரே பவுண்ட்ரி தாங்க, உங்களுக்கு எந்த ஒரு ஜம்பிங்கும் இல்லை. லேண்டு பார்த்தீங்கன்னா ஒரே பவுண்ட்ரியாக ஒரே ஃபீல்டாக தாங்க இருக்குது. டோட்டல் ஏரியா டோட்டல் எக்ஸ்டென்ட் பார்த்தீங்கன்னா பரப்பளவு 250 ஏக்கர் இருக்குங்க. 250 ஏக்கர் இருக்குது, 250 ஏக்கர் இருக்குது. சைன் போடக்கூடிய லீகலாருன்னு பார்த்தீங்கன்னா 4 பேர் வருவாங்க. ஸோ ஓனர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 பேர் வருவாங்க லீகலார், சைன் போடக்கூடிய லீகலாரு. ஸோ டாக்குமெண்ட் பார்த்தீங்கன்னா கிளியர் டாக்குமெண்ட்டுங்க. உங்களுக்கு எந்த ஒரு லீகல் இஷ்யூ இல்லாத ப்ராப்பர்ட்டி கிளியர் டைட்டிலோடு இருக்குது. நீங்கள் லேண்டு பார்த்துட்டு ஓகேன்னு சொன்னீங்கன்னா நம்ம டேரெக்டாக சிட்டிங் உட்காந்து பேசிக்கலாங்க. எந்த ஒரு மீடியேட்டரோ யாருமே இல்லை. இந்த லேண்டு பார்த்தீங்கன்னா டேரெக்டாக நீங்கள் பிடிச்சிருக்குன்னு சொன்னீங்கன்னா நம்ம ஓனர்கிட்ட டேரெக்டாக சிட்டிங் உட்காந்து பேசிக்கலாம். லேண்டு சுற்றி பார்த்தீங்கன்னா ஃபென்சிங் போட்டிருக்காங்க. இந்த லேண்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பவுண்ட்ரி ஃபுல்லாமே அவங்களே அளந்து மெஷர்மெண்ட் பண்ணி அளந்து கல் போட்டு ஃபென்சிங் போட்டிருக்காங்க. முள்வேலி கம்பி போட்டிருக்காங்க. இந்த லேண்டுக்கு 2 என்ட்ரன்ஸ் இருக்குங்க. ஃப்ரண்ட்லேயும் ஒரு என்ட்ரன்ஸ் இருக்குது, பேக் சைட்லேயும் ஒரு என்ட்ரன்ஸ் இருக்குது. ஸோ 2 சைடு என்ட்ரன்ஸ் இருக்குது. ரோடு ஃப்ரண்டேஜ்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 250 அடி வருங்க. 250 அடிக்கு பார்த்தீங்கன்னா இந்த சைடு ஃப்ரண்டேஜ் இருக்குது. பேக் சைடு பார்த்தீங்கன்னா அதே மாதிரியே ஒரு 150-200 அடி ஃப்ரண்டேஜ் வருங்க. 2 சைடும் ரோடு ஃப்ரண்டேஜ் இருக்குது. தார் ரோட்லேருந்து ஒரு 1.5 கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா மட் ரோடு வருங்க. அந்த மட் ரோடோட அளவு பார்த்தீங்கன்னா 18 அடி 20 அடி ரோடு வரும் உங்களுக்கு. ஸோ தார் ரோட்லேருந்து ஒரு 1.5 கிலோமீட்ரு மண் ரோடு வருங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரோடு போடுறதுக்கு மேபி வாய்ப்பு இருக்கும். இப்போதைக்கு மட் ரோடாக இருக்குது, ஃப்யூச்சரில் மேபி ரோடு போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. ஸோ இந்த லேண்டை நீங்கள் எல்லா பர்பஸ்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் ஏதாவது ஒரு பெரிய பிளான்ட்டு மாதிரி கம்பெனி பர்பஸ்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அக்ரிகல்ச்சர் பண்ணணும்னு நினச்சிங்கனாலும் நீங்கள் அக்ரிகல்ச்சர் ஃபார்ம் லேண்டுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், ஒரு நல்ல ப்ராப்பர்ட்டியாக பார்த்து ஒரு இடம் வாங்கி வைக்கணும், உங்கள் ஃப்யூச்சர் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வேணும்னு நினச்சிங்கனாலும் கண்டிப்பாக இந்த ப்ராப்பர்ட்டியை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாங்க. ஸோ தார் ரோடுக்கும் இந்த லேண்டுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 1.5-2 கிலோமீட்டர் வருங்க. பஸ் போர் ரூட்டுக்கும் இந்த லேண்டுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 2 கிலோமீட்டர் வருங்க. ஸ்டேட் பைபாஸ்க்கும் இந்த லேண்டுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 5 கிலோமீட்டர் வருங்க. 5 கிலோமீட்டரில் ஸ்டேட் பைபாஸ் இருக்குது உங்களுக்கு. NH GST 100 அடி பைபாஸ்க்கும் இந்த சைட்டுக்கும் பார்த்தீங்கன்னா 23 கிலோமீட்டர் வருங்க. உங்களுக்கு 23 கிலோமீட்டரில் NH GST பைபாஸ் இருக்குது.
டவுனுக்கும் இந்த லேண்டுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 7 கிலோமீட்டர் வருங்க. ஸோ 7 to 7.5 கிலோமீட்டரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல பெரிய டவுன் இருக்குது. அந்த டவுன் பஜாரில் ஸ்கூலு, காலேஜு, ஹாஸ்பிட்டலு, மண்டபம் எல்லாமே இருக்குங்க. ஸோ ஜஸ்ட் ஒரு 7, 8 கிலோமீட்டரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக ஆக்சஸ் பண்ணுற மாதிரி கடைங்க எல்லாமே டவுன் இருக்குது. ஸோ இந்த லேண்ட் வந்து எந்த லொக்கேஷனில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்ட் நத்தம் தாலுக்காவில் தாங்க இருக்குது. திருப்பி சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ், திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் தாலுக்காவில் தான் நத்தம் மற்றத்தில் தான் இந்த லேண்ட் வந்து லொக்கேட் ஆகிருக்குங்க. ஸோ வந்து நிறைய பேர் லோ பட்ஜெட்டில் கேட்டிருந்தீங்க. டிஸ்ட்ரிக் வந்து எந்த டிஸ்ட்ரிக்டாக இருந்தாலும் பரவாயில்ல, பட் ஆனால் வந்து பட்ஜெட் கம்மியாக இருக்கணும், லார்ஜ் எக்ஸ்டெண்ட்டாக இருக்கணும், பெரிய இடமா இருக்கணும், பட் ஆனால் லோ பட்ஜெட்டில் வேணும்னு கேட்டிருந்தீங்க. அவங்களுக்கு இந்த லேண்ட் வந்து கண்டிப்பாக சூட் ஆகுங்க. ஏன் சொல்கிறேன்னா, நம்ம சென்னையிலேருந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸ் லாங் தான், பட் ஆனால் கம்மி பட்ஜெட்டு. தார் ரோடு இல்லை, தார் ரோட்லேருந்து மட் ரோடு தான். 18 அடி வழி வரும் உங்களுக்கு, 17, 18 அடி வழி வரும். ஸோ ரோடும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து காமன் ரோடு தான், பட் ஆனால் இன்னும் எஃப்எம்டியில் வந்து அது அவங்க இன்னும் வந்து கன்வெர்ட் பண்ணலை. இப்போதைக்கு ரோடாக வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இந்த லேண்டு சம்மந்தப்பட்ட வேறு ஏதாவது டீட்டெயில் இன்ஃபர்மேஷனோ நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த லேண்டை வந்து நீங்கள் குவாரி பர்பஸ்க்கும் யூஸ் பண்ணலாங்க. கீழே வந்து பார்த்தீங்கன்னா அடியில் கொஞ்சம் பாறை இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கும். ஸோ நீங்கள் க்ரஷர் மாதிரி இல்லை குவாரி மாதிரி போகணுன்னு நினச்சிங்கனாலும் அதுக்கும் யூஸ் பண்ணலாம். 17 அடி வழி இருக்குது. இந்த லேண்டு ஃபுல்லாக ஃபென்சிங் போட்டிருக்காங்க, ஏற்கனவே சொல்லியிருந்தேன். புஞ்சை ப்ளஸ் நஞ்சை லேண்டு ரெண்டுமே வருங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 150 ஏக்கர் வந்து நஞ்சையிலையும், மீதி 100 ஏக்கர் வந்து புஞ்சையிலையும் வருங்க. 2 கன்வர்ஷனாக இருக்குது. புஞ்சை ப்ளஸ் நஞ்சை 2 லேண்டும் சேர்ந்து வரும் உங்களுக்கு. ஓனரும் பார்த்தீங்கன்னா 4 பேர் வருவாங்க, சைன் போடக்கூடிய ஓனரு. பட் ஆனால் இந்த லேண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அக்ரிமெண்ட் பார்ட்டி கிட்ட தாங்க இருக்குது. ஒரு பார்ட்டி வந்து அக்ரிமெண்ட் போட்டு வச்சுருக்காங்க. இப்போ நீங்கள் பேசுகிறதா இருந்தால் அந்த அக்ரிமெண்ட் பார்ட்டி கிட்ட தான் பேச முடியும், ஓனர்கிட்ட பேச முடியாது. ஸோ நீங்கள் லேண்டு பார்த்து பிடிச்சிருக்குன்னு சொன்னீங்கன்னா அக்ரிமெண்ட் பார்ட்டி கிட்ட தான் நம்ம சிட்டிங் உட்காந்து பேசுகிற மாதிரி இருக்குங்க. ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கர் வந்து 6 lakh ஃபைனலாக சொல்கிறாங்க. ஒரு சென்ட்டு வந்து 6000, ஒரு ஏக்கர் வந்து 6 லட்ச ரூபா ஃபைனலாக சொல்கிறாங்க. நீங்கள் ஒரே பேமெண்ட்டாக கட்டி முடிச்சிருவேன், டிலே பண்ணாமல் அக்ரிமெண்ட்லாம் போடாமல் ஒரே பேமெண்ட் ஒரே செட்டில்மெண்ட்னா ஒரு ஏக்கர் 5 லட்ச ரூபாய்க்கு ஃபைனலாக நம்ம பேசி நெகோஷியேட் பண்ணி கண்டிப்பாக நான் பேசி உங்களுக்காக ஒரு ஏக்கர் வந்து 5 லட்ச ரூபாய்க்கு கம்மி பண்ணி முடிச்சு தரேங்க. டைரெக்டாக வாங்க, பார்த்துட்டு ஓகேனா நம்ம பேசிக்கலாம். ஒரு ஏக்கர் 5 லட்ச ரூபா ஃபைனலாக வருங்க. நல்ல லேண்டு, லோ பட்ஜெட்டில் கேட்டிருந்தீங்க, யூஸ் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம இதே மாதிரி ஒரு அடுத்த நல்ல